पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். தங்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை பெற வேண்டி பலமுறை கேட்டும் தர மறுத்த கௌரவாதிகளை எப்படியாவது சந்தித்து ராஜ்யத்தை மீட்டு தருவதற்கு பகவான் கிருஷ்ணனிடம் பணிக்க ஹஸ்தினபுரம் சென்று திருதராஷ்டிரனுக்கு வேண்டிய உபதேசங்களை கொடுத்தும் அவரை தொடர்ந்து பரசுராமர், கண்வரிஷிகள், நாரதர், காந்தாரி அத்தனை பேரும் சொல்லியும் எதையும் செவி மடுக்காத துரியோதனன் தூதுவனாக வந்த பகவான் கிருஷ்ணனையே கட்டி போட எத்தனிக்க சாத்தகி மூலமாக அறிந்த பகவான் கிருஷ்ணன் விஸ்வரூப தரிசனத்தை காண்பித்தான். பக்தர்கள் கண்டு மகிழ்ந்தனர். இப்போ இதற்கு யுத்தம் ஒன்றே தீர்வு என்கின்ற முடிவினை அறிவித்தபடி குந்தியை சந்தித்தான். உன்னுடைய மக்களிடம் சொல்ல வேண்டியது ஏதாவது இருக்கிறதா அப்படின்னா மிக நீண்ட உபதேசத்தை குந்தி செய்தால் அதை தொடர்ந்து பீஷ்மர், துரோணர் இதனை கேட்டுக்கொண்டிருந்த துரியோதனனுக்கு தங்கள் பங்காக்கு உண்டான உபதேசத்தை கூறினர். துரியோதனா, நீ நினைப்பது போல பாண்டவர்களை வெல்வது அவ்வளவு சுலபம் அல்ல அப்படின்னு சொல்லியும், அதுவும் மட்டுமல்லாமல் நாங்களோ எங்களுக்கு வயதாகிவிட்டது, நாங்கள் இருப்பது சொல்ப காலம், அதாவது யுத்தத்தில் நாங்கள் 2 பேரும் நிச்சயமாக வீழ்வோம் என்பதனை மறைமுகமாக எடுத்துரைத்தும் அதனை செவிமடுக்கவில்லை துரியோதனன். கர்ணனை சந்தித்தான் பகவான் கிருஷ்ணன். அவனுடைய பிறப்பின் ரகசியத்தை கூறினான். பாண்டவர்களில் மூத்தவன் நீயே ராஜ்யம் ஆள வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணன் கேட்டுக்கொண்ட பொழுதும் அதனை மறுத்தான். கடைசி வரை நீ தர்மத்தின் பக்கம் நிற்பதற்கு தயாராக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணன் சொல்லிவிட்டு உபப்ளாவ நகரத்திற்கு பகவான் கிருஷ்ணன் சென்று அஸ்தினபுரத்தில் என்ன நடந்தது என்பதனை பாண்டவர்களிடம் கூறினான். இன்னும் 7 நாளில் யுத்தம் ஆரம்பம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை அறிந்து கொண்ட தர்மராஜன் குருக்ஷேத்திரத்திற்கு வந்து அங்கு கூடாரங்களை அமைத்து யாக யஜ்ஞங்களை செய்து தான தர்மங்களை அளித்தார். இப்போ இந்த போரில் யார் வெல்லலாம் என்கின்ற சகுனங்கள் ஏதாவது தென்படுமா என்று வேதவியாசரை திருதராஷ்டிரன் கேட்க, சகுன சாஸ்திரம் என்றால் என்ன என்பதனை முழுவதுமாக விவரித்தார். சஞ்சயனுக்கு திவ்ய திருஷ்டியை கொடுத்து அந்த மகாபாரத போரில் என்ன நடக்கிறதோ அது அத்தனையும் சஞ்சயன் சொல்ல திருதராஷ்டிரன் கேட்கும்படி வேதவியாசர் அருளினார். இந்த நேரத்தில் திருதராஷ்டிரன் இந்த பூமி, பஞ்சபூதங்கள், அவைகளுடைய குணங்கள் என்ன என்பதனை கேட்டறிந்தான். உடனே சஞ்சயன் சென்று விட்டான். சில நாட்கள் கழித்து சஞ்சயன் வரும் பொழுது, அப்பா யுத்த களத்தில் என்ன நடக்கிறது என்று கேட்க, பீஷ்மர் வீழ்ந்தார் என்கின்ற வார்த்தையோடு ஆரம்பிக்கின்றான். திருதராஷ்டிரனால் தாங்க முடியவில்லை. என்னுடைய குலத்தை காக்கும் பீஷ்மரே வீழ்ந்தாரா? ஐயோஹோ, என்னுடைய வீழ்ச்சிக்கு நானே காரணமாகிவிட்டேனே. இப்பொழுது உண்மையாலுமே மனதால் வருந்தினான். இதுவரை அவனுடைய பிள்ளையினுடைய பேச்சை கேட்க அது அதர்மம் என்று தெரிந்தும் அதற்கு துணை போனதனால் இப்பேற்பட்டவரை நாம் இழந்தோமே என்று மனதினால் மிகவும் வருந்தினான் திருதராஷ்டிரன். அப்போ பீஷ்மனே வீழ்ந்தார் என்றால் அந்த மகாபாரத போரில் என்ன நடக்கிறது சஞ்சயா அப்படின்னு திருதராஷ்டிரன் கேட்க, முதல் நாளில் அந்த கௌரவ படைகளும் பாண்டவ படைகளும் எப்படி அணிவகுத்து நின்றிருந்தன என்கிற ஆரம்பித்து இப்போ 9வது நாள் போர் முடிந்தது. தர்மராஜனுக்கு பார்த்தோம்னா ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா பீஷ்மரனுடைய என்ன சொல்றது, வயது மிகுந்து இருந்தாலும் அனுபவத்தில் மிக மூத்தவராக இருந்து அவருடைய நம்முடைய சைன்யங்களை நாசம் செய்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்டவரை எப்படி எதிர்த்து நாம் வெல்வது என்கின்ற கவலை தர்மராஜனை கவிழ்ந்திருந்தது. பகவான் கிருஷ்ணனை நோக்கி, தர்மராஜா, நான் போர் புரியவில்லை, இந்த கிழவர் இருக்கும் வரை என்னால் நிச்சயமாக வெல்ல முடியாது, என்னதான் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணன் கிட்ட புலம்பி தள்ளினான் தர்மராஜன். அப்போ ஏற்கனவே முதல் நாளில் தர்மராஜன் பீஷ்மரை சந்தித்திருந்தான்.
நமஸ்காரம் செய்து ஆசீர்வாதம் பெற்றிருந்தான். அதாவது உடம்பு முழுக்க கௌரவர்களுக்கு சாதகமாக போர் புரிந்தாலும் என் மனம் முழுக்க நீங்கள் வெல்ல வேண்டும் என்கின்ற நினைப்பே என்னிடம் இருக்கும் என்கின்ற வாக்கினை கொடுத்திருந்தார். உங்களை வெல்வது எப்படி என்கின்ற கேள்விதனை தர்மராஜன் கேட்ட பொழுது பிறகு சொல்கிறேன் என்று சொல்லியிருந்தார். அப்ப என்ன பண்ணலாம், அவரே அதனுடைய யுத்தியை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா, அப்போ நாம் சென்று கேட்டுவிடலாம் என்று இரவு நேரத்தில் பகவான் கிருஷ்ணன் தர்மராஜர் கூட சகோதரர்களை அழைத்து கொண்டு பீஷ்மர் இருக்கிற இடத்தில் சென்றார். உடனே நமஸ்காரம் செய்து பீஷ்மாச்சாரியாரை பார்த்து, உங்களுடைய வீரம் அதை எங்களால் நிச்சயமாக தடுக்க முடியாது பீஷ்மாச்சாரியார், ஆனால் உங்களை வெல்வது எப்படி என்கின்ற ஒரு விஷயத்தை ரகசியத்தை தர்மராஜன் பீஷ்மரிடமே கேட்டார். அதையும் சொல்கிறேன் என்று சொல்லியிருந்தார். ஏன்னா பீஷ்மரை எவர் ஒருவரும் போரில் நின்று வீழ்த்திவிட முடியாது. அவர் இச்சா மரடிகள். அவருடைய தந்தையினால் கிடைக்கப்பட்ட வரம் அவருக்கு இருந்தது, சந்தனு. அவராக மனதில் நினைத்து நான் இப்பொழுது இன்று சாகிறேன் என்று நினைத்தால் ஒழிய பீஷ்மரை யாராவது வீழ்த்த முடியுமா என்றால் முடியாது. அப்போ பீஷ்மர் சொல்றார், 2 விஷயம். என்னது? ஆண் அல்லாத வேறு யாராக இருந்தும் என் எதிரில் போர் புரிந்தால் நிச்சயம் அவரை எதிர்த்து எந்த விதமான பானங்களையும் பிரயோகப்படுத்த மாட்டேன். 1. அதார்மீகராக யார் இருந்தார்களோ அவர்களுக்கு எதிராக நான் பானம் விட மாட்டேன் என்கின்ற விஷயத்தை சொல்லி, இதை மனதில் நிறுத்தி கொண்டு நீ போராடு, உனக்கு வெற்றியே கிடைக்கும் என்று பீஷ்மர் அருளி செய்தார். சரி, உபாயத்தை சொல்லிவிட்டார். அர்ஜுனன் கன்னத்தில் கை வைத்துக் கொண்டு உட்கார்ந்து கொண்டு விட்டார். பாருங்க, மிகப்பெரிய பலசாலி. இப்பொழுது பீஷ்மரை நாம் கொல்ல வேண்டுமா? சிறுவயதிலிருந்து என்னுடைய தந்தையை நான் பார்த்ததில்லை. அவருடைய மடியில் வளர்ந்தவன் நான் அப்பா அப்பா என்றுதான் பீஷ்மரை அழைப்பேன். அவர் என்னை திருத்துவார். அப்பா இல்லை கண்ணா, தாத்தா அப்படிம்பார். அப்படி என்னை சிறு வயதில் முதல் வளர்த்த அவரை நான் பானம் விட்டு வீழ்த்துவதா? மீண்டும் ஒரு பகவத்கீதையை கூற வேண்டிய நிலைமை பகவான் கிருஷ்ணனுக்கு. ஆவுன்னா என்னன்னா, மனசு சஞ்சலமாகி கன்னத்தில் கை வைத்து கொண்டு தன்னுடைய முழு திறமையையும் பிரயோகிக்காது ஒரு ஓரமாக உட்கார்ந்து விடுகிறான் அர்ஜுனன். அப்போ மீண்டும் உன்னுடைய சத்திரிய தர்மம் என்றால் என்ன? தர்மத்திற்காக நீ இதை செய்தே ஆக வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணன் அவனை அழைத்து மிக நீண்ட உபதேசத்தை கூற அர்ஜுனன் பிறகு ஒப்புக்கொண்டான். இப்பொழுது அனைத்தும் தயாராகித்து 10வது நாள் யுத்தத்தில் பார்த்தீங்கன்னா, முதல்ல சிகண்டியை முன்னாடி பீஷ்மர் முன்னாடி கொண்டு செல்ல வேண்டும். அப்போ முன்னாடி சிகண்டி போனானா சிகண்டியை பாதுகாப்பதற்காக பின்னாடி அர்ஜுனன் செல்ல வேண்டும். அப்போ சிகண்டிக்கு வழியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று பீமசேனன் என்ன செய்தான்? ஏன்னா அவர்களும் உணர்ந்து கொண்டார்கள். காலை முதலே துரோணருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்று ஏதோ அசம்பாவிதம் நடக்க இருக்கிறது என்கின்ற சூச்சனை. உடனே அதை கண்டவுடன் மூர்ச்சையாக விழுந்தார். இன்று பீஷ்மர் வீழ்வார் என்கின்ற எண்ணம் துரோணருடைய மனசிலும் பட்டுவிட்டது. அப்போ பீஷ்மாச்சாரியாரை சூழ்ந்து முன் அரணாக நின்றவன் யாருன்னா துச்சாசனன். அது மட்டுமல்ல, துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், அஸ்வத்தாமன், சல்யன், பாக்லீகராஜன் இவங்க அத்தனை பேரும் கூட துரியோதனன் உள்பட பீஷ்மரை காப்பதற்காக முன் நின்று கொண்டிருக்கின்றனர். பீமசேனன் என்ன செய்தான்? இவர்கள் அனைவரையும் ஓட ஓட விரட்டும் வேலையை செய்து கொண்டு அந்த பாதையை வழிவகுத்து கொண்டிருக்கிறான் பீமசேனன். பாதை வர வர சிகண்டி பீஷ்மாச்சாரியாரை நெருங்கி கொண்டிருக்கிறான். சிகண்டிக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்பட்டு விடக்கூடாது என்று பின்னாளிலிருந்து அர்ஜுனன் அவனை காத்து கொண்டிருக்கிறான். எப்படி ஒரு வியூகம் பாருங்க, ஒரு பாட்டனாரை கொள்வதற்கு. சரி, அந்த பீஷ்மாச்சாரியாராவது சும்மா இருக்கிறாரா அப்படின்னா, கடைசி நாள் என்றும் பாராமல் தன்னுடைய பராக்கிரமத்தில் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10,000 பேரை வீழ்த்துவேன் என்கின்ற பிரதிஜையை துரியோதனிடம் சொல்லியிருந்தான். ஆனால் 10வது நாளில் பீஷ்மர் மட்டும் பாண்டவருடைய சைன்யத்தில் 25,000 பேரை கொன்று குவித்தார்.
விடாது பானமழை பொழிந்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா சாகும் வரை தன்னுடைய சத்திரிய தர்மத்திலிருந்து நான் நழுவேன், சாகும் கடைசி நிமிஷம் வரையிலும் என்னுடைய பானம் உறங்காது, இந்த மாதிரி ஒரு போர் புரியக்கூடிய பெரியவரை எப்படி அடிக்கிறது? அப்போ சிகண்டி முன்ன போயிட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் சாத்தகி எதிர்க்க அலங்குஷன் என்கின்ற ராட்சசன் அவனுடைய ரதத்தை வீழ்த்தி அவனை கீழ் தள்ளினான் சாத்தகி. அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கங்கு தர்மராஜன், நகுல, சகாதேவன், சரி இவர்கள் முன் வந்து சகாயம் செய்யலாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும் போது சகுனியினுடைய 6 மக்கள் அவர்களை எதிர்த்தனர். என்ன செஞ்சாங்க? தர்மராஜனும் சரி, நகுல சகாதேவனும் சரி, அந்த 6 மக்கள் மட்டும் அல்லாமல் 10,000 அஸ்வசேனைகளோடு வந்தனர். காந்தார தேசத்தில் இருக்கக்கூடிய குதிராய்ப்படை அத்தனையும் அடைத்து கொண்டு சகுனியினுடைய 6 மக்களும் வந்தார். அந்த 6 மக்களையும் கொன்று குவித்தனர். தர்மராஜனும் சரி, நகுல சகாதேவன், ஒரு பக்கம் பீமசேனன், இங்க சிகண்டி, முன்னாடி பார்த்தவனா பின்னாடி அரணாக அர்ஜுனன் சிகண்டிக்கு பாதுகாப்பாக வந்து கொண்டிருக்கிறான். இப்போ இந்த இடத்தில் ஒரு பக்கம் காப்பதற்கு கௌரவ சேனைகள் எப்படியாவது பீஷ்மரை வீழ்த்தி விடுவதற்கு முன்னேறி கொண்டிருக்கின்றார்கள் பாண்டவர்கள். இப்போ இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, துர்மஷன் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனுடைய தம்பி, அவன் நேரா சிகண்டிக்கு எதிராக வந்து மிகப்பெரிய யுத்தம், சிகண்டியை எப்படியாவது கொன்றுவிட்டால் என்று பீஷ்மரை காத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துர்மஷனுக்கும் சிகண்டிக்கும் மிக பயங்கரமான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. சிகண்டியை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்றது அவனுடைய எண்ணம். இப்போ சிகண்டி மட்டும் இறந்து விட்டால் பீஷ்மரை வீழ்த்த வேறு எந்த உபாயமும் இல்லை. இன்னொரு பக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அர்ஜுனன் சிகண்டியை காப்பாற்ற முடியாதபடி துச்சாசனன் எதிர் நின்று அர்ஜுனனை என்ன சொல்லுது, சிகண்டியை காப்பாற்றும் எந்த ஒரு பானத்தையும் அனுப்ப முடியாது, அந்த அளவுக்கு துச்சாசனன் அர்ஜுனனோடு போர் புரிந்து கொண்டிருக்கிறான். கடைசியில துச்சாசனருக்கும் அர்ஜுனனுக்கும் மிக பயங்கரமான யுத்தம். முடிவில் துச்சாசனை ஓட ஓட விரட்டினான் அர்ஜுனன். அப்பொழுது அர்ஜுனன் கொஞ்சம் கவனம் சிகண்டி மேல் திரும்பியது. ஓஹோ, துர்முஷன் சிகண்டியை மேலே செல்ல விடாது தடுத்து கொண்டிருக்கிறானா என்று அர்ஜுனன் ஒரு பானத்தை விட்டு துர்முஷனை அந்த இடத்திலிருந்து ஓடிவிட்டான். மீண்டும் சிகண்டி முன்னேறி கொண்டிருக்கிறான். பீஷ்மர் பக்கத்தில் நெருங்கி விட்டான். 10 பானங்களை சிகண்டி பீஷ்மர் மேல் விட்டான். எப்பொழுது சிகண்டி பானத்தை விட்டானோ பீஷ்மர் தன்னுடைய வில்லிலிருந்து பானங்களை விடுவதை நிறுத்தினார். ஏன்னா அவருடைய பிரதிஜை, ஆண்கள் அல்லாத வேறு யார் கூடவும் போர் புரிய மாட்டேன், அதார்மீகர் யார் இருந்தாலும் நிச்சயமாக போர் புரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா 10 பானங்கள் பீஷ்மரை தாக்கியதை ஒழிய அதனால் என்றும் செய்யவில்லை. இந்த நேரத்தில் வானத்தில் இருந்து அசரீரி கேட்டது, பீஷ்மாச்சாரியாரே போதும், அநியாயத்திற்கு எதிராக உங்களுடைய பராக்கிரமத்தை காட்டிக் கொண்டிருக்கிறீர்களே, இது போதும். அப்போ இதுவரை அஸ்தினாபுரம் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற பிரதிஜையால் வந்த பெயரே பீஷ்மர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எப்பொழுது அசரீரி கேட்டதோ தன்னுடைய வில்லை ஆனந்தமாக போர் புரிவதை நிறுத்தி கொண்டார். மேலிருந்து புஷ்ப விருஷ்டி பொழிந்தது. இதுதான் சந்தர்ப்பம் என்று அர்ஜுனன் 25 பானங்களை பீஷ்மர் மேல் செலுத்த, கழுத்திலிருந்து பாதம் வரை அவருடைய உடம்பை தைத்து வீழ்ந்தார் பீஷ்மாச்சாரியார். உடனே துரியோதனனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. வைத்தியரை வரச்சொல் என்று அத்தனை ஒரு பெரிய கூட்டத்தை வரவழைத்து எப்படியாவது பீஷ்மரை உயிர்ப்பித்து விட வேண்டும் என்று துரியோதனன் துடித்துக் கொண்டிருந்தான். பீஷ்மர் வீழ்ந்ததை கௌரவர்களாலும் சகிக்க முடியவில்லை. ஏனென்றால் நம் அனைவருக்கும் பாதுகாப்பு அவரே அப்படின்னு நாம நினைச்சா. இந்த நேரத்தில் பாருங்க, பீஷ்மர் விழுவதற்கு முன்னாடி தன் மனதில் அவராக நினைத்து கொண்டார், ஆம், நான் வாழ்ந்த வாழ்க்கை போர், நான் இருக்கும் வரை நிச்சயமாக பாண்டவர்களை என்ன சொல்றது, யாராலும் வெல்ல முடியாது.
இப்போ தன்னாலும் வெல்ல முடியாது என்று ஏன் எண்ணினான் என்றால், ஒரு வார்த்தை சொல்கிறார். இறக்கும் பொழுது அவர் மனதில் நினைப்பதாக மகாபாரதம் சொல்கிறது. பகவான் கிருஷ்ணன் எப்பொழுது பாண்டவர்களுக்கு அரணாக இருந்து கொண்டிருக்கிறானோ, நான் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை வீரர்களும் சேர்ந்தாலும் கூட பாண்டவர்களை வெல்ல முடியாது. நான் என்னுடைய கடைசி முடிவை எதிர்கொள்கிறேன் என்று மனதினால் நினைத்தார். இதுதான் அவர் வாங்கி வைத்திருந்த வரம். தான் என்று நினைக்கிறாரோ அன்றுதான் அவர் வீழ்வார். அவரும் நினைக்க, அசரீரியும் சொல்ல, சுகண்டி பானம் விட, அதற்கு பின் அர்ஜுனனுடைய 25 பானங்கள் தேய்க்க, இப்பொழுது யுத்த ரணாங்கத்தில் பீஷ்மர் வீழ்ந்திருக்கிறார். இந்த நேரத்தில் மேலும் என்ன நடந்தது என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.